மனது வேதனைப்படுகிறது. அண்ணனை மீண்டும் மீண்டும் எப்படி சோதிக்கிறீர்கள்? இப்போதுதான் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு தினமும் வந்து வேதனையோடு நடந்து கொண்டிருக்கிறார். இப்போது மீண்டும் அவர் மீது ஒரு வழக்கு, ஒரு சோதனை. ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போனாங்க, அடுத்து இடி வந்து எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ சமீபத்தில் இந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குற கேஸில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்படி என்னதாயா இருக்குது எங்கள் அண்ணன் வீட்டிலேருந்து திருப்பி போய்கிட்டு இருக்கீங்க? ரத்தீஷ் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போய் 2 வருஷம் ஆகுது. இப்போ போய் 174 போய் தேடிட்டு இருக்காங்க விஜிலன்ஸ் போலீஸ். அப்போ எங்கே தேடணும்னு சொல்லுங்கள் நீங்கள் கரெக்டாக. இது அப்புறம் உங்ககிட்ட நிகழ்ச்சியில் சொல்ல முடியும், தனியாக சொல்கிறேன். ஸோ இது மதுபான கொள்முதல் தொடர்பான ஊழல். முழுமையான தகவல்கள் வந்ததும் அதை பற்றி விரிவாக பேசுவோம். இப்போது பூர்வாங்கமாக நான் என்னுடைய கணிப்பின்படி ஏற்கனவே அந்த மதுபான விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் கிடைத்த ஆதாரங்களை எல்லாம் எடுத்து இங்கு அனுப்பி டாஸ்மாக் நடத்திய மதுபான கொள்முதலில் பெருமளவு ஊழல் நடைபெற்றிருக்கிறது, எங்களுக்கு இந்த ஆதாரங்கள் சிக்கியிருக்கிறது, இதன் அடிப்படையில் நீங்கள் வழக்கு பதிவு செய்யுங்கள் என்று அமலாக்கத்துறை அண்ணன் நேருவுக்கு அனுப்பியது போல ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கும். அதில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சோதனை நடைபெறுகிறது. ஸோ எப்படியும் 2 நாட்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையோட செய்திக்குறிப்பு வரும், அரசிடமிருந்தும் செய்திக்குறிப்பு வரும் என்று எதிர்பார்க்கலாம். இதுபோல் வேகமாக நீங்கள் நடவடிக்கை எடுங்கள் என்று தான் உங்களிடம் கேட்கிறோம். இதற்குத்தான் மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்கள். வெறுமன ஜனநாயகத்தில் சவுக்கு எடுத்து வில்லன்களை அடித்தால் மட்டும் போதாது, நிஜத்தில் அதை செய்யுங்கள். நாங்கள் உண்மையான ஜனநாயகன் என்று உங்களை வரவேற்கிறோம். இந்த மதுபான கொள்முதலில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்குது. அந்த முறைகேட்டில் தான் அந்த படத்தை வேறு எடுத்து தொலைச்சாங்க. என்ன படம் பார்த்து? பராசக்தியாக தான். விளங்காத படம். இட்லி கடை. இட்லி கடை, ஆமாம், ஃபஸ்ட்டு படம். இந்த அவார்டு வேறு கிடைக்கல. வேதனை. அட்லீஸ்ட் இந்த பராசக்திக்காவது கொடுத்துருக்கலாம், அந்த டேரக்டருக்கு சம்பளத்தையாவது கொடுத்துருக்கலாம், அதையும் கொடுக்காம ஏமாத்திட்டீங்க பாவிகளை. இப்போ இது வச்சு நல்லா ஓடிச்சப்பா இதயம் முரளி படம் நல்லா இருக்குன்னாங்க, ஓடிச்சா என்னன்னு தெரியல. சரி போய் பாரு. இப்படி பார்த்து அந்த பையன் டான் பிக்சர்ஸ்க்கு உதவி செய்ய வேணாமா? 120 கோடி நஷ்டம். 130 ரூபா ஹெல்ப் பண்ணியிருக்கேன், 130 ரூபா ஹெல்ப் பண்ணியிருக்கேன் போய் பார்த்து அந்த படத்தை. ரைட், இதே முரளியா? ஆமாம் சார். வெரி குட் சிறப்பு. வேற படமே ஓடலன்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். நல்ல பையன். பாவம் ஆகாஷ் பாஸ்கர் கரத்தை வலுப்படுத்து, சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருக்கார் பாவத்தை. ஸோ இப்போது மீண்டும் அமலாக்கத்துறை இந்த வழக்கை வைத்து உள்ளே வரும். சரியா? இப்போது ஏற்கனவே அந்த டாஸ்மாக் கடைகளில் கூடுதல் கட்டணம் வாங்கியது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்திருந்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்கியது. அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இருந்த திரு அபய்குமார் சிங் அவர்களிடம், ஏப்பா அந்த எஃப்ஐஆர் பூரா க்ளோஸ் பண்ணுப்பா, எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இடி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ க்ளோஸ் பண்ணால் அண்ணனுக்கு நீ என்ன தருவ அப்படின்ட்டு கேட்குறாரு அவர். அண்ணனுக்கு அந்த தகவல் ஆணையர் பதவி தரேன்ப்பா என்று அவர்கள் சொன்னதன் அடிப்படையில் ஒரு எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணேன், மணல் எஃப்ஐஆரையும் க்ளோஸ் பண்ணேன். ரிட்டையர் ஆன உடனே அவருக்கு இந்த தகவல் ஆணையர் பதவி கொடுத்தாங்க. இவங்க வந்து ரிசைன் பண்ணி ஓடுறியா, விசாரணை போடவா அப்படின்னோடனே வணக்கங்கஜி அப்படின்ட்டு கிளம்பிட்டார் அவர். ஜோதி நிர்மலா சாமிக்கு இருக்கிற தைரியம் அவருக்கு இல்லை போல. அவருக்கு இல்லை. ஜோதி நிர்மலா சாமி சிறை செல்லும் போது அந்த தைரியம் இருக்கிறதா என்பதை பார்க்கத்தான் போகிறேன். நானும் விட மாட்டேன். அவங்க வீர மங்கை கடைசி வரைக்கும் போகவே மாட்டாங்க. பார்க்கலாம்ப்பா.